ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சட்னி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 7 வகையான சட்னி ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கருப்பு உளுந்து சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 50 கிராம் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் உடைச்ச கருப்பு உளுந்து இருந்தால் எடுத்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முழு கருப்பு உளுந்து 50 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன துண்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 3 வத்தல், அப்புறமா பூண்டு பற்கள் ஒரு 7லேருந்து 8 சின்ன பல்லாக இருக்கிறதுனால எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய பல்லாக இருந்தால் 3 போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கருவேப்பிலை ஒரு சின்ன ஈர்க்களவு எடுத்துருக்கிறேன். இப்போ ஆயில் எதுவுமே சேர்த்துக்காமல் வெறும் வாணலியில் 50 கிராம் அளவு உளுந்தை நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். தொட்டனா தொட முடியாத அளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும், அந்த அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா வெறும் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் உள்ளே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3 வரமிளகாய் சேர்ந்துருக்கேன். அதுக்கப்புறமா 7-8 பல் பூண்டு, ரெண்டையும் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காய் அளவு புளியை உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். நமக்கு தேங்காய் நல்லா கோல்டன் கலரில் மாறி வரணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா உளுந்து, அந்த பவுல்லே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும் போது நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த பொருட்களையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான கருப்பு உளுந்து துவையல் ரெடி. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு ஆயிலில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான கருப்பு உளுந்து துவையல் ரெடி. ரெண்டாவது நம்ம பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிரண்டை நீங்கள் எப்பயுமே இளம் தண்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. முத்துனதாக இருந்துச்சுன்னா நமக்கு துவையலுக்கு அந்தளவு டேஸ்ட் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் அதை உரிக்கும் போது சுற்றி இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி தான் பிரண்டை எப்பயுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணும்போது கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கை அரிக்காமல் இருக்கும். அதனால தான். இப்போது பிரண்டை நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போது நம்ம துவையல் ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, 6 வரமிளகாய், 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமா பிரண்டை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். பிரண்டை நமக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்படின்னா தான் நமக்கு நாக்கு அரிக்காமல் இருக்கும். நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, இதுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போது பிரண்டை நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரந்தண்டிக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிரண்டை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோன்னா கால் வலிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பசி எடுக்காதவங்களுக்கு இந்த துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசியை நல்லா தூண்டி விடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது நமக்கு பிரண்டை நல்லா சுருங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரண்டை தண்டு துவையல் ரெடி ஆயிடும். இதை தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்த துவையல் புதினா துவையல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, 2 பல் பூண்டு, 2 பல் இஞ்சி, 2 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா 3 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 150 கிராம் அளவு புதினா இருக்கும். இது சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வந்துடும். பாருங்கள், நமக்கு தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. நம்ம சட்டியில் இருக்கிற சூட்லேயே நல்லா சுருண்டு வந்துடும்.
தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க, நல்லா இருக்காது. சும்மா 2 பல் அல்லது 3 பல் அளவு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா அந்த மாதிரி சுருண்டுரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான புதினா துவையல் வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து நீங்கள் வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்த்து செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, கட்டை விரல் அளவு இஞ்சி, 3 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 3 வரமிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா உடனே வந்து தக்காளி சேர்த்துறாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் 4 தக்காளி உள்ளே சேர்த்துருக்குறேன். 4 தக்காளினா 2 வெங்காயம், இதுதான் வந்து அளவு. இந்த அளவில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது தக்காளியோட தோல் வந்து இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா வதங்கிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிரும். நான் இதில் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் காரமாக வேணும்னா வத்தல் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு அரைச்சிக்கோங்க. அடுத்த ரெசிபி வந்து நம்ம கார சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, கருவேப்பிலை, 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், புளி வந்து நெல்லிக்காயை விட சின்ன அளவு எடுத்துக்கோங்க, 4 பல் பூண்டு, 20லேருந்து 25 வரமிளகாய் வந்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உளுந்து, வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வத்தல் சேர்த்துக்க போகிறோம். வத்தல் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு லைட்டாக வந்து வதக்கினாலே போதும். புளி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வந்து சின்ன வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஆயிலில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி வச்சு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. 4 வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காரமாக வேணுன்றதுனால 1 வத்தல் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இதை லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப கருகிருச்சுன்னா நமக்கு கொத்தமல்லி சட்னிக்கு நல்லா இருக்காது. அதனால தான் லேசாக வத்தல் வறுபட்டால் போதும், கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, உங்களுக்கு தேவைன்னா வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி வந்து இஞ்சி சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா நம்ம மல்லிச்செடியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் சில் வந்து ஒரு பெரிய சில் அளவு வந்து சேர்த்துருக்குறேன். நம்ம ஏன் தேங்காய் வச்சு அரைக்கிறோன்னா நமக்கு வந்து துவையல் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், அதனால தான் வந்து தேங்காய் வச்சு அரைக்கிறோம். இல்லை உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ லைட்டாக வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த வத்தலையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், மல்லி நமக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பரான மல்லி சட்னி வந்து ரெடி ஆயிரும். இது இப்போ நம்ம பண்ணியிருக்கிற சட்னி வெரைட்டிஸில் எல்லாமே வந்து தேங்காய் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சட்னி ரெடி பண்ண போகிறோன்னா பீர்க்கங்காய் தோல் வச்சு எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 பீர்க்கங்காய் தோலோடு வந்து செஞ்சுருக்கிறேன்.
நீங்கள் பீர்க்கங்காயை வந்து தோல் சீவும் போதே வந்து அந்த காயை சாப்பிட்டுட்டு கசப்பு இருந்தனா வந்து எடுத்துக்காதீங்க, கசப்பு இல்லைன்னா அந்த தோலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, அதுக்கப்புறமா 7 வத்தல் வந்து சேர்த்துருக்குறேன் 2 பீர்க்கங்காய் தோலுக்கு. இப்போது இதை லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து தனியாக வெளியில் எடுத்து வச்சுருங்க. இதுவும் நமக்கு கரிஞ்சிடக்கூடாது, அதனால தான். அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் தொலியை வந்து உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து பூண்டு பற்கள் வந்து ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் துண்டு புளி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/4 முடி வந்து நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். இதோட குவான்டிட்டி வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோட குவான்டிட்டி கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போது இதை நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துருக்குறேன். இப்போது இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நமக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா வத்தல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நமக்கு செய்கிறதுக்கு மிச்ச சட்னியை விட கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் தோல் சட்னி வந்து ரெடி ஆகிரும். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.